ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மூங் தால் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து காலிஃப்ளவர் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மூங் தால் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கறி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விசில் விட்டுருங்க. கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அது நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்ட பிறகு இன்னொரு கடாயில் கடுகு உளுந்து 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு ட்ரை சில்லி போட்டுட்டு ஆனியன் வந்து ஒரு பாதி வந்து போட்டிருக்கேன். அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான மூங் தால் சாம்பார் ரெடி. இப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து காலிஃப்ளவர் பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் அதில் ஏதாவது பூச்சி இருந்தாலும் அது வந்து போயிடும், நம்மளுக்கு க்ளீனாக ஆகிடும் காலிஃப்ளவர். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்துட்ட பிறகு இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு வந்து அது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, அது நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போ நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. இது கூட நீங்கள் சிக்கன் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து நான் ஆம்லெட் இப்போ செய்ய போகிறேன். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 1/2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பெப்பர் தூள் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தவாவில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கான லஞ்ச் ரெசிபீஸ் ரெடி. சுட சுட சாதம், காலிஃப்ளவர் பொரியல், மூங் தால் சாம்பார், ஆம்லெட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.